ஒரு நபருக்கு 2 கார் இருந்தது. 2 புது காரு. மாத்தி, மாத்தி அத டிரைவிங் பண்ணுவாரு. யூஸ் பண்ணிப்பாரு. இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காரு ஒரு டயர் பஞ்சர் ஆன உடனே ஓரம் கட்டி வச்சுட்டாரு. அடுத்த கார பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு. இந்த கார கண்டுக்கவே இல்ல. ஏற்கனவே ஒரு கார் இருக்கனால அத ஓட்டிட்டே இருந்தாரு. இந்த கார கண்டுக்கல. நாளடைவில ஒரு டயர் பஞ்சர் ஆனது நிந்து 2வது டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு. இவரு கவனிக்கவே இல்ல. 3வது டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு. 4வது டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு. வண்டியே டேமேஜ் ஆகி நிக்குது. இவர் 2வது ஓட்டுன வண்டி அவர் ஓடிட்டே இருக்கு. திடீர்னு அந்த வண்டியில பெரிய ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்த உடனே, ஐய்யய்யோ! வண்டிய போய் பார்ப்போம்ன்னு பார்த்தா, இந்த வண்டியோட அந்த வண்டி ரொம்ப டேமேஜ் ஆயிப்போச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த டயர் பஞ்சர் ஆன உடனேயே அத பஞ்சர் போட்டு அதையும் நம்ம ஓட்டிக்கிட்டு, இதையும் ஓட்டிட்டு 2 மாத்தி மாத்தி ஓட்டிட்டு இருந்தோம்னா, 2 வண்டியும் பிரச்சனை வந்திருக்காது. கடைசியில இத கவனிக்காம விட்டதுனால, அது வீணா போனவுடனே இதுக்கு வந்து பார்க்கலான்னு 2ம் வீணா போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனையா இருக்கும்போது கூட நம்ம அத சால்வ் பண்ணிடணும். அது பெருசா பூதாகாரம் ஆனா அத சால்வ் பண்றது கஷ்டம். இந்த கார டயர் பஞ்சர் போட்டிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. அதே மாரி வாழ்க்கையில பல பிரச்சனை வரும்போது, சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது அத சால்வ் பண்ணிடணும். அப்படியே நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா, அது பெரிய பிரச்சனையாயி நம்மளுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் மன சங்கடத்த தரும். இதோ